எசாயா ஆகமம் அதிகாரம் 14. ஆண்டவர் யாக்கோபின் மீது இரக்கம் காட்டி இஸ்ராயேலை மீண்டும் தேர்ந்து கொள்வார். அவர்களை அவர்களுடைய நாட்டில் அமைதியுடன் வாழச் செய்வார். வேற்று நாட்டவரும் அவர்களை நாடி வந்து யாக்கோபின் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொள்வார்கள். மக்களினங்கள் அவர்களை அழைத்து வந்து அவர்களது சொந்த இடத்திற்கு அவர்களை இட்டுச் செல்வார்கள். அவ்வேற்று நாட்டாரை ஆண்டவரின் நாட்டில் இஸ்ராயேல் குடும்பத்தார் அடிமைகளாகவும் அடிமை பெண்களாகவும் உரிமையாக்கிக் கொள்வர். தங்களை அடிமைப்படுத்தியவர்களை அடிமையாக்குவார்கள். அவர்களை ஒடுக்கியவர்கள் மேல் ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவர் உன்மேல் சுமத்திய துயரையும் இடரையும் கடுமையான அடிமை வாழ்வையும் அகற்றி அமைதி வாழ்வை உனக்கு தரும் நாளில் பாபிலோன் மன்னனுக்கு எதிராக இந்த ஏளன பாடலை எடுத்து கூறு. ஒடுக்கியவன் ஒழிந்தானே, அவன் ஆணவமும் ஓய்ந்ததே. தீயோரின் கோலையும் ஆட்சியாளரின் செங்கோலையும் ஆண்டவர் முறித்து போட்டார். அவர்கள் கோபத்தால் வெகுண்டு அடிமேல் அடியாக மக்களினங்களை அடித்து நொறுக்கினார்கள். பிற நாட்டினரை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி கடுமையாய் ஆண்டார்கள். மண்ணுலகம் முழுவதும் இளைப்பாரி அமைதியில் மூழ்கியிருக்கின்றது. மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்கின்றது. தேவதாரு மரங்களும் லெபனோனின் கேதுரு மரங்களும் உன் வீழ்ச்சியால் களிப்படைகின்றன. நீ வீழ்ந்து கிடக்கும் என் நேரம் முதல் எமை வெட்டி வீழ்த்த எமக்கெதிராய் எழுபவர் எவரும் இல்லை என பாடுகின்றன. நீ வரும்போது உன்னை எதிர்கொள்ள கீழுள்ள பாதாளம் மகிழ்ச்சியால் பரபரக்கின்றது. உலகில் இறந்த தலைவர்கள் அனைவரும் உன்னை வரவேற்குமாறு அவர்களை எழுப்புகிறது. வேற்றினத்தாரின் அரசர்கள் அனைவரையும் அவர் தம் அரியணையை விட்டு எழச் செய்கிறது. அவர்கள் அனைவரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல் வலுவிழந்து போனாயே, எங்களின் கதியை நீயும் அடைந்தாயே. உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டன. புழுக்கள் உனக்கு கீழ்ப்படுக்கையாகும், பூச்சிகள் உன் போர்வையாகும். வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. மக்களினங்களை வலிமை கொன்றச் செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. நான் விண்ணுலகிற்கு ஏறிச் செல்வேன். இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே. உன்னை காண்போர் உற்று நோக்கி கூர்ந்து கவனித்து, மண்ணுலகை நடுநடுங்கச் செய்தவனும் அரசுகளை நிலைகுலையச் செய்தவனும் பூவுலகை பாலை நிலமாய் ஆக்கி அதன் நகரங்களை அழித்தவனும் தன்னிடம் சிறைப்பட்டவர் வீடு திரும்ப விடுதலை அளிக்காதிருப்பவனும் இவன்தானோ என்பர். மக்களின மன்னர்கள் அனைவரும் அவரவர் உறைவிடங்களில் மாட்சியுடன் படுத்திருக்கின்றனர். நீயோ அருவருப்பான அழுகிய இலை போல உன் கல்லறையிலிருந்து வெளியே வீசப்பட்டிருக்கிறாய். வாளால் வெட்டி வீழ்த்தப்பட்டு நாற்றமெடுத்த பிணம் போல கிடக்கின்றாய். கல்லறையில் அவர்களோடு நீ இடம்பெற மாட்டாய். ஏனெனில் உன் நாட்டை நீ அழித்து விட்டாய், உன் மக்களை கொன்று போட்டாய். தீங்கிழைப்போரின் வழிமரபு என்றுமே பெயரற்று போகும். மூதாதையரின் தீச்செயல்களை முன்னிட்டு அவர்கள் புதல்வர்களுக்கு கொலைக்களத்தை தயார்படுத்துங்கள். நாட்டை உரிமையாக்க இனி அவர்கள் தலையெடுக்க கூடாது. பூவுலகின் பரப்பை அவர்கள் நகரங்களால் நிரப்பக்கூடாது. அவர்களுக்கு எதிராக நான் கிளர்ந்தெழுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். பாபிலோனின் பெயரையும் அங்கே எஞ்சியிருப்போரையும் வழிமரபினரையும் வழித்தோன்றல்களையும் இல்லாதொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்டை முள்ளம்பன்றிகளின் இடமாக்குவேன், சேரும் சகதியும் நிறைந்த நீர்நிலையாக்குவேன். அழிவு என்னும் துடைப்பத்தால் முற்றிலும் துடைத்து விடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றார்.
நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும். நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும். என் நாட்டில் அசீரியனை முறியடிப்பேன். என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனது நுகத்தடி அவர்களை விட்டு அகலும். அவன் வைத்த சுமை அவர்கள் தோளிலிருந்து இறங்கும். மண்ணுலகம் முழுவதையும் பற்றி நான் தீட்டிய திட்டம் இதுவே. பிற இனத்தார் அனைவருக்கும் எதிராக நான் ஓங்கியுள்ள கையும் இதுவே. படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? அவர் தம் கையை ஓங்கியிருக்க அதை மடக்கக்கூடியவன் எவன்? ஆகாசு அரசன் இறந்த ஆண்டில் இந்த திருவாக்கு அருளப்பட்டது. பெலிஸ்திய நாட்டின் அனைத்து மக்களே, உங்களை அடித்த கோல் முறிந்துவிட்டதற்காக அக்களிக்காதீர். ஏனெனில் பாம்பின் வேரினின்று கட்டுவிரியன் புறப்பட்டு வரும். அதன் கனியாக பறவை நாகம் வெளிப்படும். ஏழைகளின் தலைப்பிள்ளைகள் உணவு பெறுவார்கள். வறியவர்கள் அச்சமின்றி இளைப்பாறுவார்கள். உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடியச் செய்வேன். உன்னில் எஞ்சியிருப்போரை நான் கொன்றொழிப்பேன். வாயிலே வீறிட்டு அழு, நகரே கதறி அழு. எல்லா பெலிஸ்திய மக்களே மனம் பதறுங்கள். ஏனெனில் வடபுறத்திலிருந்து புகை என படை வருகின்றது. அதன் போர் வீரருள் கோழை எவனும் இல்லை. அந்த நாட்டு தூதருக்கு என்ன மறுமொழி கூறப்படும்? சீயோனுக்கு அடித்தளமிட்டவர் ஆண்டவர். அவர் தம் மக்களுள் துயருறுவோர் அங்கேயே புகலிடம் பெறுவர் என்பதே. எசாயா ஆகமம் அதிகாரம் 15. மோவாபை பற்றிய திருவாக்கு. ஒரே இரவில் ஆர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். ஒரே இரவில் கீர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். தீபோன் குடும்பத்தார் அழுது புலம்ப உயர்ந்த இடங்களுக்கு ஏறிச் செல்கின்றனர். நேபோ மேதபா நகரங்களை குறித்து மோவாபு அலறி அழுகின்றது. அவர்கள் அனைவரின் தலைகளும் அழிக்கப்பட்டாயிற்று. தாடிகள் அனைத்தும் சிரைக்கப்பட்டதாயிற்று. அதன் தெருக்களில் நடமாடுவோர் சணல் ஆடை உடுத்தியிருக்கின்றனர். வீட்டு மாடிகளிலும் பொது இடங்களிலும் உள்ள யாவரும் ஓலமிட்டு அழுகின்றனர். விழிநீர் ததும்பி வழிய தேம்பி தேம்பி அழுகின்றனர். எஸ்போன் மற்றும் எலையாலே ஊரினர் கூக்குரலிடுகின்றனர். யாக்கசு ஊர் வரை அவர்களின் குரல் கேட்கின்றது. படைக்கலம் தாங்கிய மோவாபிய வீரர்கள் கதறுகின்றார்கள். ஒவ்வொருவனும் மனக்கலக்கம் அடைகிறான். மோவாபுக்காக என் நெஞ்சம் குமுறுகின்றது. அதன் அகதிகள் சோவாருக்கும் எக்லத் கெலிசியாவுக்கும் ஓடுகின்றனர். ஏனெனில் அவர்கள் லூகித்துக்கு ஏறி போகும் வழியில் அழுது கொண்டு செல்கின்றனர். ஒரோனையும் சாலையில் அழிவின் அழுகுரலை எழுப்புகின்றனர். நிம்ரீமின் நீர்நிலைகள் தூர்ந்து போயின. புல் உலர்ந்தது, பூண்டுகள் கருகின. பசுமை என்பதே இல்லாமற் போயிற்று. ஆதலால் தாங்கள் மிகுதியாக ஈட்டியவற்றையும் சேமித்து வைத்தவற்றையும் தூக்கிக் கொண்டு அவர்கள் அராவி ஆற்றை கடக்கின்றனர். மோவாபின் எல்லை எங்கும் கதறி அழும் குரல் கேட்டுகின்றது. அவர்களின் அவல குரல் எக்லையும் நகர் வரை கேட்கின்றது. அவர்களின் புலம்பல் பெயர் ஏலிம் நகரை எட்டுகின்றது. தீபோன் நீர்நிலைகள் இரத்தத்தால் நிரம்பி வழிகின்றன. ஆயினும் தீபோன் மேல் இன்னும் மிகுதியான துன்பத்தை கொண்டு வருவேன். மோவாபியருள் தப்பி பிழைத்தோர் மேலும் நாட்டில் எஞ்சியிருப்போர் மேலும் சிங்கத்தை ஏவி விடுவேன். யோவேலாகமம் அதிகாரம் 1. பெத்துவேலின் மகனான யோவேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. முதியோரே, இதை கேளுங்கள். நாட்டிலுள்ள குடிமக்களே, நீங்கள் அனைவரும் செவி கொடுங்கள். உங்கள் நாள்களிலாவது உங்கள் தந்தையரின் நாள்களிலாவது இது போன்று நடந்ததுண்டோ? இதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறட்டும். அவர்களின் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு கூறட்டும்.
வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது. இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை தொள்ளும் வெட்டுக்கிளி தின்றது. தொள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்றழித்தது. குடிவெறியர்களே, விழித்தெழுந்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிறவர்களே, நீங்கள் அனைவரும் அந்த இனிப்பான திராட்சை ரசத்திற்காக புலம்புங்கள். ஏனெனில் அது உங்கள் வாய்க்கு எட்டாமற் போயிற்று. ஆற்றல் மிக்க எண்ணிக்கையில் அடங்காத வேற்றினம் ஒன்று என் நாட்டிற்கு எதிராய் எழும்பியிருக்கின்றது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், பெண் சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. என்னுடைய திராட்சை கொடிகளை அது பாழாக்கிற்று. அத்தி மரங்களை முறித்து போட்டது. அவற்றின் பட்டைகளை முற்றிலும் உரித்து கீழே எறிந்தது. அவற்றின் கிளைகள் வெளிரி போயின. கணவனாக வரவிருந்தவனை இழந்ததால் சாக்கு உடை உடுத்திக் கொள்ளும் கன்னி பெண்ணை போல் கதறி அழுங்கள். ஆண்டவரது இல்லத்தில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமல் ஒழிந்தன. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் குருக்கள் புலம்பி அழுகின்றார்கள். வயல்வெளிகள் பாழாயின, நிலமும் புலம்புகின்றது. ஏனெனில் தானிய விளைச்சல் அழிவுற்றது. ரசம் தரும் திராட்சை கொடிகள் காய்ந்து போயின. எண்ணெய் தரும் ஒலிவ மரங்கள் பட்டு போயின. உழவு தொழில் செய்வோரே, கலங்கி நில்லுங்கள். திராட்சை தோட்டக்காரர்களே, அழுங்கள். ஏனெனில் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயின. வயலின் விளைச்சல் அழிந்து போயிற்று. திராட்சை கொடி வாடி போகின்றது. அத்தி மரம் உலர்ந்து போகின்றது. மாதுளை, பேரீந்து, பேரிலந்தை போன்ற வயல்வெளி மரங்கள் யாவும் வதங்குகின்றன. மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு மறைந்து போகின்றது. குருக்களே, சாக்கு உடை உடுத்திக் கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நேர்ம படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடி வரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். உணவுப் பொருள் எல்லாம் பாழாய் போனதை நம் கண்கள் காணவில்லையா? நம் கடவுளின் இல்லத்திலிருந்து மகிழ்ச்சியும் அக்களிப்பும் இல்லாமற் போனதை நாம் பார்க்கவில்லையா? விதைகள் மண்கட்டிகளின் கீழ் மங்கிப் போயின. பண்டசாலைகள் பாழடைந்து விட்டன. களஞ்சியங்கள் இடிந்து விழுந்தன. கோதுமை விளைச்சல் இல்லாமற் போயிற்று. காட்டு விலங்கினங்கள் என்னவாய் தவிக்கின்றன. மேய்ச்சல் காணா மாட்டு மந்தைகள் திகைத்து நிற்கின்றன. ஆட்டு மந்தைகளும் இன்னலுற்று தவிக்கின்றன. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன். பாலை நிலத்தின் மேய்ச்சல் இடங்கள் தீக்கிரையாயின. வயல்வெளியில் இருந்த மரங்கள் அனைத்தையும் நெருப்பு சுட்டெரித்துவிட்டது. நீரோடைகள் வற்றி போனதால் காட்டு விலங்குகள் கூட உம்மை நோக்கி கதறுகின்றன. பாலை நிலத்தில் இருந்த மேய்ச்சல் இடங்களை நெருப்பு விழுங்கிவிட்டது. யோவேலாகமம் அதிகாரம் 2. சீயோனிலே எக்காளம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது. ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளி
மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இதுபோன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை. இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. அவை வரும்பொழுது தீயும் தணலும் சுட்டெரிக்கும். அவற்றின் வருகைக்கு முன் நாடு ஏதேன் தோட்டம் போல் இருக்கும். அவை போன பின்போ பாலை நிலம் போல் ஆக்கிவிடும். அவற்றுக்கு எதுவுமே தப்ப முடியாது. பார்வைக்கு அவை குதிரைகள் போல் இருக்கின்றன. போர்க்குதிரைகள் போல் அவை விரைந்தோடுகின்றன. அவை தேர்ப்படைகளின் கிரீச்சொலி போல் இறைந்து கொண்டு சருகுகளை சுட்டெரிக்கும் நெருப்பு தணல் போல் ஒலி எழுப்பி போருக்கு அணிவகுத்த ஆற்றல் மிக்க படைகள் போல் மலையுச்சிகளின் மேல் குதித்துச் செல்லும். அவற்றின் முன் மக்களினத்தார் நடுங்குவர். அச்சத்தால் எல்லாரின் முகமும் வெளிரி போகும். அவை போர் வீரர்களைப் போல் தாவி ஓடுகின்றன. படை வீரர்களைப் போல் சுவர் மேல் ஏறுகின்றன. ஒவ்வொன்றும் தனக்குரிய பாதையில் போகின்றது. தங்கள் இலக்கை விட்டு அவை பிறழ்வதில்லை. ஒன்றை ஒன்று நெருங்குவதில்லை. ஒவ்வொன்றும் தன் வழி தவறாது செல்கின்றது. போர் கருவிகளுக்கிடையே சிக்கிக் கொண்டாலும் அவை வரிசை கலையாமல் முன்னேறுகின்றன. நகருக்குள் பாய்ந்து செல்கின்றன. மதில் மேல் ஓடுகின்றன. வீடுகள் மேல் ஏறி பலகணி வழியாய் திருடனைப் போல் உள்ளே நுழைகின்றன. அவற்றுக்கு முன்பாக நிலம் நடுங்குகின்றது. வானம் அசைகின்றது. கதிரவனும் நிலவும் இருண்டு போகின்றன. விண்மீன்களும் ஒளி இழந்து போகின்றன. ஆண்டவர் தம் படைகள் முன் முழக்கம் செய்கின்றார். அவரது பாளையம் மிக மிக பெரிது. அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றல் உடையவர். ஏனெனில் ஆண்டவரின் நாள் மிக கொடியது, அச்சம் தர வல்லது. அதை தாங்கிக் கொள்ள கூடியவர் எவர்? இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஓதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் தம் மக்களுக்கு மறுமொழியாக கூறியது இதுவே: நான் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் தருவேன். நீங்களும் நிறைவு பெறுவீர்கள். இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன். வடக்கிலிருந்து வந்த படையை உங்களிடமிருந்து வெகு தொலைவிற்கு விரட்டி அடிப்பேன். அதனை வறட்சியுற்றதும் பாழடைந்ததுமான நிலத்திற்கு துரத்தி விடுவேன். அதன் முற்பகுதியை கீழே கடலுக்குள்ளும் பிற்பகுதியை மேலை கடலுக்குள்ளும் ஆழ்த்துவேன். பிண நாற்றமும் தீய வாடையும் அங்கே எழும்பும். ஏனெனில்
அது பெரும் தீச்செயல்களை புரிந்தது. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதிருங்கள், ஏனெனில் பாலை நில புல்வெளிகள் பசுமையாயிருக்கின்றன, மரங்கள் கனி தருகின்றன, அத்திமரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சீயோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன்போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் படையாகிய வெட்டுப்புழுக்கள், இளம் வெட்டுக்கிளிகள், துள்ளும் வெட்டுக்கிளிகள், வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அழித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ராயேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும், ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும், என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன். எங்குமே இரத்த ஆறாகவும் நெருப்பு மண்டலமாகவும் புகைப்படலமாகவும் இருக்கும். அச்சம் தரும் பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்தமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். ஏனெனில் ஆண்டவர் கூறிய வண்ணமே சீயோன் மலையிலும் எருசலேமிலும் எஞ்சியிருப்போர் வாழ்வு அடைவர். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே தப்பி பிழைப்பார்கள்.